8 நம்ம இந்த எபிசோட நெஸ்டட் ஃபார் லூப் பார்க்கலாம். ஆஸ் யூஸ்வல் சர்ச் போயிட்டு ஐடிஎல்இ செலக்ட் பண்ணிட்டு ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணிட்டு சேவ் ஆஸ் கொடுத்துட்டு நம்மளோட டெஸ்க்டாப்பில் போட்ட பைத்தான் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நெஸ்டட் ஃபார் லூப் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம போகலாம். நம்ம போன எபிசோடில் வந்து நம்ம ஃபார் லூப் பார்த்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஐஎன் ரேஞ்ச் போட்டுட்டு 2 அப்படின்னு இல்லை 3 போடலாம். 3 அப்படின்னு போட்டுட்டு பிரிண்ட் ஐ கொடுத்தோன்னா நமக்கு வந்து 0 1 2 அப்படின்னு வரும். இன்னொன்று நம்ம என்ன பார்த்தோம்னா ஸ்ட்ரிங்கில் இந்த ஐஇன் ரேஞ்சுன்னு கொடுத்தோன்னா நம்பர்ஸில் வரும் இந்த மாதிரி. இதுவே நம்ம ரேஞ்சு கொடுக்காம ஏதோ ஒரு ஸ்ட்ரிங்கு போட்டோன்னு வச்சுக்கோங்க, ஆப்பிள் அப்படின்னு போட்டோன்னா ஆப்பிள் அப்படின்னு பிரிண்ட் ஆகும் லைனா ஏபிபிஎல்வின்னு. இதுதான் ரெண்டு மெத்தடு. ஸ்ட்ரிங்குக்குன்னா இந்த மாதிரி ஃபார் ஐன்னு போட்டுட்டு எப்படி கொடுக்கலாம், நம்பர்ஸ்னால் வந்து ஃபார் ஐன் ரேஞ்சுன்னு கொடுத்துட்டு அந்த ப்ராக்கெட்டில் என்ன போடணுமோ எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அது போட்டுட்டு நம்ம இப்படி பிரிண்ட் பண்ணலாம். இது ரெண்டு மெத்தட் நம்ம ஃபார் லூப்பில் பார்த்தோம். இப்போ வந்து நெஸ்டட் ஃபார் லூப் பார்க்கலாம். நெஸ்டட் ஃபார் லூப்லாம் பேசிக்காக என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஐஎன் ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம 1,3 அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு தெரியும் 1 2 அப்படின்னு வருவாங்க. ஃபஸ்ட்டு இங்கே நம்ம போடுறப்ப லெஃப்ட் சைடு வந்து இனிஷியல்னு சொல்லுவாங்க, லாஸ்ட் வந்து எண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த எண்டு நம்பர் போடுறப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் கவுண்ட் ஆகும். இப்போ 1 3ன்னு போட்டப்ப 1 2ன்னு வரும். இப்போ இதுவே 1,6 அப்படின்னு போட்டோம்னா 1 2 3 4 5 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இதுதான் பேசிக்கான ஒரு இது, இந்த கம்மா யூஸ் பண்ணி போடுறதுனால இனிஷியல் எண்டு அப்படின்ட்டு. இப்போ நெஸ்டட் ஃபார் லூப்னா என்னன்னா, ரெண்டு ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ற மாதிரி. இப்போ ஃபார் ஐஇன் ரேஞ்சுன்னு போட்டு ஒரு லைன் போட்டிருப்போம், இப்போ ஃபார் ஜே இன் ரேஞ்சு இன்னொரு ஒரு லைன் போடுவோம். அதுதான் ஃபார் ஜே இன் ரேஞ்ச் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 1,3 அப்படின்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஐஜேன்னு இருக்குல்ல, இது வந்து இது வந்து பைத்தானோட ஸ்டாண்டர்டான ஒரு வேரியபிள் மாதிரி காமனாக யூஸ் பண்ணுறது ஈஸியாக புரியுன்றதுக்காக இது ஐஜேன்னு மட்டும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன பேர் வேணால் கொடுக்கலாம். ஸ்டாண்டர்டாக இது யூஸ் பண்ணுறதுனால அப்படியே நாங்கள் இது இந்த ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஃபார் ஜே இன் ரேஞ்சுன்னு அப்படியே பழகியாச்சு. சரி வாங்க இப்போ கண்டென்ட்டுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் ஐஇன் ரேஞ்சுன்னு கொடுத்துட்டு 1,6ன்னு கொடுத்துருக்கோம், ஃபார் ஜே இன் ரேஞ்சுன்னு கொடுத்துட்டு 1,3ன்னு கொடுத்துருக்கோம். நமக்கு தெரியும் இந்த கம்மா பார்த்த உடனே தெரிஞ்சிடுச்சு இது 1லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். இந்த லைன் வந்து 1லேருந்து 2 வரைக்கும் 1 2 மட்டும் பிரிண்ட் ஆகும், நமக்கு பார்த்த உடனே தெரியுது. இப்போ இதுவே பிரிண்ட் ஜேன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறோன்னா 1 2 1 2 1 2 1 2 1 2ன்னு பிரிண்ட் ஆகுது. இது ஏன்னா பிரிண்ட் ஜே அப்படின்னு கேட்டிருக்கோம், அதனால இங்க ஜேல பார்த்தீங்கன்னா 1 2 அப்படின்னு இருக்குன்னு நல்லாவே தெரியுது. அதனால இங்க 1 2ன்னு பிரிண்ட் ஆகுது. அப்புறம் இது 5 வாட்டி ஆகுதுன்னா இங்க மேல வந்து நம்ம 1,6ன்னு கொடுத்துருக்கோம்ல, இதுல வந்து 5 இருக்கு, அதனால 5 வாட்டி இப்படி பிரிண்ட் ஆகுது. இது இன்னுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரிண்ட் ஜேன்னு வந்து 1 2ன்னு நம்ம இது நல்லாவே தெரியும். நம்ம என்ன பிரிண்ட் பண்ண சொல்றோமோ அதுக்கு பேர் வந்து டேட்டா டு பி ப்ராசஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு லைன் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க, குவான்டிட்டி. இப்போ என்ன ஆகும்னா நம்ம ஜேவை தான் இங்கே பிரிண்ட் பண்ணுன்னு கேட்டிருக்கோம், ஆனால் இது என்ன ஆகும்னா பிரிண்ட் பண்ணுறப்ப இது லூப் ஆகும். இப்போ நம்ம ஃபார் ஐஇன் ரேஞ்ச் 1,6ன்னு கொடுத்ததுனால இப்போ வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா
நம்ம ஜே கேட்டிருக்கோம் 1 2ன்னு கண்டிப்பாக பிரிண்ட் ஆகும். இந்த 2 நம்பர் கண்டிப்பாக பிரிண்ட் ஆகும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபார் ஐ இன் ரேஞ்சுன்னு இதுக்கு நம்ம பிரிண்டே நம்ம கேட்கல. ஃபார் ஐ இன் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்கு. அது வந்து குவான்டிட்டியாக ஒரு இதாகும். ஓகேங்களா? இப்போ 1,6னா நமக்கு நல்லாவே தெரியும் 5 வாட்டி 1 2 3 4 5 நமக்கு 5 வாட்டி நல்லாவே தெரியும். இப்போ என்ன ஆகும்னா லூப் ஆகும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பைத்தான் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அப்லேருந்து டவுன் வரைக்கும் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ஜே பிரிண்ட்னு கேட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா இதில் 1 எடுத்துக்கும். ஒரு லூப் எடுத்துட்டு இங்கே 1 முடிச்சுட்டு இங்கே கீழே வரும். கீழே வரப்ப 1 2 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். திருப்பி மேலே போகும். செகண்ட் லூப் எடுக்கும். செகண்ட் லூப் வந்து திருப்பி கீழே வரும். செகண்ட் லூப்லேருந்து 1 2 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் மேலே போகும். தேர்ட் லூப் வரும். தேர்ட் லூப்பில் கீழே வரப்ப 1 2 பிரிண்ட் ஆகும். அப்புறம் ஃபோர்த்து போகும். இதே மாதிரி 5 வரைக்கும் போகும். அப்படி போகிறப்ப தான் நமக்கு இந்த மாதிரி 1 2 1 2 1 2 1 2ன்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ இதுவே நம்ம ஜேக்கு பதிலாக ஐ கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இந்த 1 1 2 2 3 3 4 4 5 5ன்னு பிரிண்ட் ஆகுது. இது மட்டும் ஏன் ஆகும்னா இப்போ வந்து ஐ கொடுக்குறப்ப இது டேட்டாவாயிடும். இது டேட்டாவாயிடும். இது குவான்டிட்டி ஆகிடும். ஓகேங்களா? குவான்டிட்டினா உங்களுக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ லூப் ஆகும்னு ஒரு எவ்வளோ சொல்கிறது ஒரு n நம்பர் ஆஃப் எலிமெண்ட் மாதிரி. அது ஒரு சும்மா ஒரு எவ்வளோ வாட்டி சுற்றுறதுன்னு காட்டுறது, லூப் ஆகணும்னு காட்டுறது. இப்போ நம்ம ஐன்னு கேட்டிருக்கோம். ஐயில் வந்து மொத்தம் 1,6ன்னு நம்ம சொன்னதுனால 1 2 3 4 5ன்னு நமக்கு கண்டிப்பாக பிரிண்ட் ஆகும். இங்கே பாருங்கள் 1 2 3 4 5ன்னு கண்டிப்பாக பிரிண்ட் ஆகுது. எத்தனை வாட்டி லூப் ஆகுதுன்னு பார்த்தோம்னா 2 வாட்டி லூப் ஆகும்னு நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். அதனால் என்ன ஆகும்னா 2 வாட்டி ஒரு வாட்டி லூப் ஆயிருக்கு. இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 2 1 2 1 2 1 2 1 2ன்னு ஒரு இது வந்து டூப்ளிகேட் இல்லாமல் திருப்பி ரிப்பீட் ஆகாமல் அப்படியே பிரிண்ட் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுது 1 1 2 2 3 3 4 4 5 5ன்னு. இது ஏன்னா நான் சொன்னேன் பைத்தான் வந்து அப் அண்ட் டவுனில் ஒர்க் ஆகும். மேலேருந்து கீழே போகும். இப்போ இதில் டேட்டா வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன ஆகும்னா டேட்டா வந்து மொத்தமாக பிரிண்ட் ஆகும். இதில் இப்போ வந்து எப்படி சொல்கிறது, இப்போ 1 1 எடுத்துகிட்டு 2 வாட்டி லூப் ஆகும். திருப்பி மேலே போகும். 2 எடுக்கும். 2 எடுத்துகிட்டு 2 வாட்டி லூப் ஆகும். அடுத்து மேலே போகும். 3 எடுத்துக்கும். 3 எடுத்துகிட்டு 2 வாட்டி லூப் ஆகும். அதுதான் இந்த மேலேயும் கீழேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இதுவே ஜே நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ஜேக்கு பார்க்குறப்ப இது டேட்டாவாயிடும். இது குவான்டிட்டி திருப்பி ஆகிடும். குவான்டிட்டி திருப்பி ஆகிறப்ப என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு லூப் இருக்கா மேலே, லூப் வந்து கீழே வரும். 2 பிரிண்ட் ஆகிடும். 1 2ன்னு பிரிண்ட் ஆகிடும். இது முடிச்சுட்டு மேலே போகும். செகண்ட் லூப் இருக்கும். திருப்பி கீழே வரப்போ 1 2ன்னு பிரிண்ட் ஆகிடும். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஒரு கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்கேன். எக்ஸாக்டாக இதே மாதிரி பிரிண்ட் ஆகணும். வீக் 1 டே 1 டே 2 டே 3 வீக் 2 டே 1 டே 2 டே 3 எக்ஸாக்டாக இதே மாதிரி பிரிண்ட் ஆகணும். இதை பார்த்தவொடனே உங்களுக்கு தெரியும் இதுவே ஒரு லூப்பில் தான் இருக்குது. இப்போ 1 2ன்னு இருக்குல்ல, இதுவே ஒரு லூப்பு தான். 1 2 3 1 2 3ன்னு இருக்குது. இதுவும் ஒரு லூப்பு தான். இப்போ நம்ம போன இதில் படித்த மாதிரியே அதை நம்ம இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீக்குக்கு பார்க்கலாம். வீக்கில் வந்து 1 2ன்னு இருக்கா, 1 2ன்னு இருக்கிறதுனால 1,3ன்னு போடுவோம். போட்டுட்டு பிரிண்ட் ஐ கொடுத்தோம்னா நமக்கு 1 2ன்னு வரும். ஓகேவா? இப்போ வந்து முன்னாடி வீக்குன்னு ஒன்று இருக்கா வார்த்தை, அதனால ஸ்ட்ரிங் போட போகிறோம் பிரிண்டில். இப்போ வீக் அப்படின்னு போட்டுட்டு கம்மா போட்டுட்டா நம்ம இது ஒரு செமிகோலன் இருக்கு. இப்போ வந்து வீக் 1 வீக் 2ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு டே 1 டே 2 டே 3 டே 1 டே 2 டே 3 இந்த ஒரு லூப் இருக்கு. அதை எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா ஃபார் ஜே இன் ரேஞ்ச் போட்டுட்டு 1, இதில் மொத்தம் 1 2 3ன்னு இருக்கு. ஸோ நம்ம 1,4 அப்படின்னு போடலாம். இப்போ தான் 1 2 3ன்னு வரும். போட்டுட்டு பிரிண்ட் கொடுத்துட்டு
டே கொடுத்துட்டு கமால ஜே கொடுத்துடணும். இப்போ என்ன ஆகும்னா வீக் 1 டே 1 டே 2 டே 3 வீக் 2 டே 1 டே 2 டே 3ன்னு நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது அப்படியே அழகாக வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். ஏன்னா இவன் ஐ கொடுத்தா இது டேட்டா ஆகும், எது குவான்டிட்டி ஆகும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க. இதில் பார்த்தோம்னா டேட்டா இப்போ நம்ம போன எக்ஸாம்பிளில் பார்த்த வரைக்கும் என்னன்னா 2 ஃபார் லூப் இருக்கும். அதில் ஒன்று நம்ம மட்டும் டேட்டா வச்சுப்போம், இன்னொன்று குவான்டிட்டி ஆகிடும். இந்த பைத்தானில் நான் சொன்னேன்ல அப் அண்ட் டவுன்னு, இதில் என்ன ஆகும்னா செகண்ட் ஒன் வந்து டேட்டாவாகிடும் இதில் இடத்துல. ஏன்னா லாஸ்ட்டாக வரதான் எப்போவுமே டேட்டாவாக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டுமே நம்ம பிரிண்ட் கேட்குறப்ப இதில் டேட்டாவும் குவான்டிட்டியும் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம கடைசியாக போடுறது தான் டேட்டாவாகும். இப்போ டேட்டான்னு இதாகிடும், இப்போ இது வந்து குவான்டிட்டி ஆகிடும். ஆக்சுவலாக ரெண்டுமே டேட்டா ஒன் குவான்டிட்டி வரும், ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியாக புரிகிறதுக்காக சொல்கிறேன். இப்போ இது என்ன ஆகும்னா நம்ம டேட்டா இது கேட்டதுனால இது கண்டிப்பாக 3 வாட்டி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இது கண்டிப்பாக 3 வாட்டி பிரிண்ட் ஆகிறதுனால இந்த 1 2 3 டே 1 2 3 டே 1 2 3 கண்டிப்பாக பிரிண்ட் ஆகும். நம்ம இதுக்கு முன்னாடி பிரிண்ட்னு கேட்டுட்டு வீக்கு ஐன்னு நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இதுவும் ஒரு டேட்டா தான், ஆனால் மொத்தமாக பார்க்குறப்ப கடைசியாக என்ன இருக்கோ அதான் டேட்டா, இது குவான்டிட்டியாக வரும். இப்போ இதில் வந்து 2 இருக்கு. வீக் ஐன்னு நம்ம பிரிண்ட் பண்ணுன்னு கேட்டிருக்கோம், அதனால ஸ்டார்டிங்கில் இது பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் ஆகுதுன்னா என்ன ஆகுதுன்னா இது வந்து லூப் ஆகிடும்ல. இப்போ குவான்டிட்டி என்ன லூப்பு தானே. ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு இது பிரிண்ட்னு கேட்டதுனால பிரிண்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு லூப்பில் வந்து 1ன்னு இருக்கா, இங்கே 1ன்னு பிரிண்ட் ஆகிடுது. செகண்டில் வந்து இந்த ஒரு லூப் வந்ததுக்கப்புறம் கீழே வந்து 3 இருக்குது, அதனால் இது 3மே ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிடும். 1 2 3 1 2 3 பிரிண்ட் ஆகிடும். இது முடிச்சதுக்கப்புறம் செகண்டு இங்கே 1 2 செகண்ட் ஒன் போயிடும். செகண்ட் ஒன் போனதப்ப வீக் 2 அப்படின்னு இங்கே ஐயில் 2 இருக்கும்ல, ஸோ வீக் 2ன்னு வருது. கீழே வரப்ப டே 1 டே 2 டே 3ன்னு அப்படி பிரிண்ட் ஆகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே குவான்டிட்டி அண்ட் டேட்டா தான், பட் ஆனால் கடைசியாக போடுறதுக்கு தான் கொஞ்சம் ஈஸி, பவர் மாதிரி. இப்போ 2 ஃபார் லூப் கொடுத்துட்டு அதுலேருந்து நம்ம 1 பிரிண்ட் பண்ணுறோன்னா அந்த இது மட்டும் டேட்டா, இன்னொன்று குவான்டிட்டி ஆகிடும். இதில் வந்து ரெண்டுமே ஐ ஜேன்னு கொடுத்துருக்கோம், ஆனால் லாஸ்ட் ஒன் இருக்கிறது வந்து கண்டிப்பாக பிரிண்ட் ஆகும், இன்னொன்று வந்து லூப் ஆகும். ஆனால் நம்ம பிரிண்ட்டே நம்ம கேட்டிருக்கோம், அந்த லூப்பையே நம்ம பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுனால இப்படி நம்மளுக்கு வந்துடுச்சு ஆன்சர். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நெஸ்டட் ஃபார் லூப்பு. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த 2 ஃபார் லூப்பை ஜேஎன்ஐ மாற்றி மாற்றி போட்டு ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே கைஸ், அடுத்த எபிசோடில் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பபாய்.